Hi friends, welcome back to Polity Previous Year Question Playlist. Sorry friends, few days வந்து வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ண முடியல. இயர் ஆஃப்டர் ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். டிஎன்பிஎஸ்சி சரி யூபிஎஸ்சி சரி ஒரு எக்ஸாம்னா கண்டிப்பாக மினிமம் 1 கொஸ்டின் இந்த பார்ட்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரியாம்பிள், சிட்டிசன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் இந்த டாபிக் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். எது மாதிரி வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம், எலிமினேஷன் ட்ரிக்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். மிஸ் பண்ணியிருந்தால் பிளேலிஸ்ட் இருக்கும், மறக்காமல் பார்த்துருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14-18, ரைட் டு ஃப்ரீடம் 19-22, ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன் 23-24, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் ஆர்டிகல் 25-28, கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ் ஆர்டிகல் 29-30, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் ஆர்டிகல் 32 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரைட் டு ப்ரைவசி ஆர்டிகல் 21, ரைட் டு லைஃப் கீழே வரும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒவ்வொரு பார்ட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை, அதுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு ஆர்டிக்கிளுமே வெரி இம்பார்ட்டன்ட் தான். யூபிஎஸ்சி சரி டிஎன்பிஎஸ்சி சரி மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜஸ்ட் ஆர்டிகல் பேஸ் பண்ணி கூட கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எல்லா பார்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்டிகல்ஸும் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ரைட் டு ஈக்குவாலிட்டியில் ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஆர்டிகல் 15 ப்ராகிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், ஆர்டிகல் 16 வந்து எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி தரணுன்றது, 17 வந்து அன்டச்சபிலிட்டியை வந்து அபாலிஷன் பண்ணுறன்றது, தென் 18 வந்து டைட்டில்ஸ் வந்து அபாலிஷன் பண்ணுறது ரிலேட்டடானது. தென் அடுத்த பாட்டு ரைட் டு ஃப்ரீடமா, அதில் வந்து ஆர்டிகல் 19 வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் 6 ஃப்ரீடம்ஸ், ஸ்பீச், எக்ஸ்பிரஷன் அது மாதிரியெல்லாம் இருக்கும். தென் ஆர்டிகல் 20 ப்ரொடெக்ஷன் இன் கன்வென்ஷன், ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, ஆர்டிகல் 21A ரைட் டு எஜுகேஷன், ஆர்டிகல் 22 ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட். அடுத்த பார்ட் ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன், அதில் ஆர்டிகல் 23 வந்து ஃபோர்ஸ் லேபரை ப்ரொவிஷன் பண்ணும், 24 சைல்ட் லேபரை ப்ரொவிஷன் பண்ணும், அதுதான். தென் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் அந்த பார்ட்டு போகலாம். ஆர்டிகல் 25 ஃப்ரீடம் ஆஃப் கன்சர்ன்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ப்ரொஃபஷன் ஃபார் ரிலிஜன், ஆர்டிகல் 26 எடுத்துக்கிட்டா ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலிஜன் அஃபேர்ஸ், 27 எடுத்துக்கிட்டா ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ரிலிஜன்ஸ், ஆர்டிகல் 28 ஃப்ரீடம் இன் அட்டெண்டிங் ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ஆர்டிகல் 29 வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் கல்ச்சர் வரும். ஆர்டிகல் 13 எடுத்துட்டா ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டி டு எஸ்டாப்ளிஷ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். தென் இம்பார்ட்டன்ட் ஒன் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், ஆர்டிகல் 32 ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், அதில் வந்து ரிட்ஸ் வந்து இருக்கும், ஏபஸ் கார்பஸ், மண்டமஸ், ப்ராபகேஷன், செட்டோரி, கியூ வாரண்ட் இருக்கும். ஆர்டிகல் 32 வந்து அம்பேத்கர் என்ன சொல்லிப்பாருன்னா த ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் இஸ் தி ஆர்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் போகலாம் வாங்க. First question, a writ of propagation is an order issued by Supreme Court or High Court. UPSC 2024 கேட்ட question. A government officer prohibiting him from taking particular actions. A parliament legislative assembly to pass law on propagation. The lower court propagating continuing proceeding in a case. The government propagating in following unconstitutional policies. நம்ம முன்ன தான் பார்த்தோம் ஆர்டிகல் 32 அப்படின்னா கோர்ட் ரிலவெண்டான ஒன்று. ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து என்னென்னா ஆன்சர் வந்து சீன் டெரைவ் பண்ணலாம். கவர்மெண்ட் ஆஃபீஸர், பார்லிமெண்ட் எக்ஸிக்யூட்டிவ், கவர்மெண்ட் ப்ராபகேட்டிங் இதெல்லாம் வரும். ஜென்ரலாக ஆர்டிகல் 32னா என்ன தெரியும், ரிட்ஸ், மண்டமஸ் அது மாதிரி கோர்ட்டில் வேண்டானு தெரியும். ஸோ வந்து ஆப்ஷன் சியை நம்ம வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். ஆன்சர் வந்து ஆன்சர் சி, இஷ்யூட் பை சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 32. ஹை கோர்ட்ஸ்னா ஆர்டிகல் 226 இது பண்ணுவாங்க. லோயர் கோர்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதனால் வந்து கண்டினியூஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் வந்து பியாண்ட் ஜுடிஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதாங்க. இதனை வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி பண்ணுவாங்க. இது வந்து ப்ரிவென்டிவ் ரைட்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரிட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கா, ஸோ கொஸ்டின் பியாண்ட் த இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். இது வந்து ஆர்டிகல் 32 கீழே வரும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏபஸ் கார்பஸ்னு வரும். அது வந்து என்னென்னா டு பிரிங் எ பர்சன் அரெஸ்டட் டு த கோர்ட் அகேன்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட்ஸ் அண்ட் கிளைம் இது பண்ணலாம். தென் செகண்ட் ஒன் வந்து என்னென்னா மண்டமஸ். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏ கமாண்ட் டு பர்ஃபார்ம் இட்ஸ் டியூட்டி, உங்கள் டியூட்டியை பண்ணுங்க அது மாதிரி கமாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து யார் இருக்குன்னா ஆஃபீஸர்ஸ், பப்ளிக் சர்வன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அவங்ககிட்ட வந்து இது பண்ணலாம். லோயர் கோர்ட்டும் வந்து இந்த மண்டமஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் யாருக்குன்னா பிரசிடென்ட், கவர்னர் வந்து இந்த மண்டமஸ் உங்கள் டியூட்டியை வந்து பர்ஃபார்ம் பண்ணுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆல்சோ இஷ்யூ டு இன்ஸ்ட்ரக்ட் கவர்மெண்ட் டு நாட் டு என்ஃபோர்ஸ் அன்கான்ஸ்டியூஷனல் லா, அது வந்து மண்டமஸில் கவர் ஆகும். ஓகேங்களா. தேர்ட் ஒன் ப்ராபகேஷன். இது வந்து லோயர் கோர்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அவங்க வந்து ஜுடிஷியனை வந்து லிமிட்டாக வச்சுருக்காங்க. இது வந்து யாருக்கு அகேன்ஸ்ட்னா ஜுடிஷியல் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபோர்த் ஒன் செட்டோரி. இது வந்து ஜுடிஷியல் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி யூஸ் பண்ணுவாங்க.
அதர் கோர்ட்ஸ் அதாவது ஒரு லிமிட்டை அவங்க தாண்டுற மாதிரி இருந்தால் அது வந்து அகேன்ஸ்டாக வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ் வந்து கவர் ஆகாது. தென் ஃபிஃப்த் ஒன் கியூ வாரண்டோ. இது வந்து சப்ஸ்டாண்டிவ் பப்ளிக் ஆஃபீஸ் ஃபார் பர்மனன்ட் கேரக்டர். என்கொயர் லீகலி கிளைம்ஸ் ஆஃப் பர்சனல் டு பப்ளிக் ஆஃபீஸ் நாட் அகேன்ஸ்ட் மினிஸ்ட்ரியல் ஆஃபீஸ் வராது. எனி ஒன் ஆர் நாட் ஜஸ்ட் பர்சன் அச்சீவ்ட் கேன் செக் திஸ் ரிட். Second question, under which article has Supreme Court placed right to privacy? 2024 கேட்ட கொஸ்டின். நம்ம வந்து ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணல பார்த்துட்டோம். ஆர்டிகல் 21 கான்ஸ்டியூஷனில் வந்து இது மாதிரி மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் கேஎஸ் புட்டசாமி கேஸ் 2017 தான் பிரைவேசி இஸ் ஏ ஃபண்டமெண்டல் ரைட், அதுவும் ஆர்டிகல் 21 கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆனாலும் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரைட் டு லிபர்ட்டிக்கும் கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து எது மாதிரி சிம்பிளாக இது பண்ணலாம்னா, ப்ரைவேசினா ஒருத்தரோட இண்டிவிஜுவல் லைஃப் ரிலவெண்ட்டாக இருக்கும். அப்படின்னா லைஃப் ஃப்ரீடம் ஆஃப் லைஃப்னு இது நமக்கு தெரியும் ஆர்டிகல் 21. அது மாதிரி கெஸ் பண்ணி நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். தேர்ட் கொஸ்டின், வித் ரெஃபர்ஸ் டு ரிட்ஸ் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இது வந்து 2022 கேட்டது. நம்ம ரிட்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், மண்டமஸ் வில் நாட் லை அகேன்ஸ்ட் பிரைவேட் ஆர்கனைசேஷன் அன்லெஸ் entrusted with public duty. Mandamus will not lie against a government company. Any public spirited person can seek warrant. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆன்சர் சி வரும். ஆனால் யூபிஎஸ்சி அபிஷியல் கேம் படி ஆன்சர் டின்னு சொல்லியிருக்காங்க. ஃபண்டமெண்டல்ஸ் மீன்ஸ் வி கமெண்ட். இது வந்து யாருக்குன்னா பப்ளிக் அத்தாரிட்டிஸ் வந்து உங்கள் டியூட்டியை வந்து செய்யுங்க அது மாதிரி இஷ்யூ பண்ணுறதுக்கு அது பண்ணுவோம். ஆனால் பியூர்லி ப்ரைவேட் பாடிஸாக இருந்தால் நம்ம இஷ்யூ பண்ண முடியாது. கவர்மெண்ட் கம்பெனிஸும் வந்து பப்ளிக் டியூட்டிஸ் வந்து பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம இஷ்யூ பண்ணலாம். கியூஆர்னட்டை வந்து அந்த ஒர்க் பண்ணுற பர்சன் தான் இல்லை, யாருனாலும் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு ரைட் டு ப்ரைவேசி கேஸ் 21 கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான் ஆர்டிகல் 21. ஸோ வந்து பாலிட்டியில் ஒரு சில கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அன்கைடட் டிஸ்கிரிமினேஷன் பவர் வயலேட்ஸ் விச் ஆர்டிகல்? யூபிஎஸ்சி 2021 கேட்ட கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 14 வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாவா அன்செக்டு டிஸ்கிரிமினேஷன் வந்து ஆர்பிட்ரேஷன் கிரியேட் பண்ணும். அதனால் வந்து இது வந்து ரூல் ஆஃப் லாவை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்கிரிமினேஷன் நம்ம வந்து ஈக்குவாலிட்டி இல்லாத மாதிரி இருக்குன்றாங்க. நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண பார்ட் என்னது? ஆர்டிகல் 14 கீழே தான் அது வரும். ஸோ வந்து இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி கம்ஸ் அண்டர் விச் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? 2020 கேட்ட கொஸ்டின். ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ், ரைட் டு ஈக்குவாலிட்டி. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஏன்னா வந்து ஆர்டிகல் 17 தான் அன்டச்சபிலிட்டி அப்ளைஸ் பண்ணுறது. ரைட் டு ஈக்குவாலிட்டின்றது வந்து ஆர்டிகல் 14 to 18 கவர் பண்ணிக்கும். இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்தவொடனே வந்து என்னென்ன பார்ட் இருக்குது, அந்த பார்ட்டில் வந்து என்னென்ன ஆர்டிக்கல் இருக்குன்னு சொன்னது. ஸோ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக வந்து அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம. நெக்ஸ்ட் கொஸ்டின், அதர் தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் விச் பார்ட்ஸ் ரெஃப்ளெக்ட் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் பிரின்சிபல்ஸ்? யூபிஎஸ்சி 2020 கேட்டது. Preamble, DPSP, Fundamental Duties. 1, 2, 2 only, 1, 3, 1, 2, 3. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. ப்ரையாம்பிளில் வந்து ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அதை மென்ஷன் பண்ணிப்பாங்க. டைரக்டரி பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் வந்து சோஷியோ அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வந்து சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இது பண்ணிப்பாங்க. இதை வந்து ஜென்ரலாக நம்ம யோசிச்சாவே தெரியும். ஹியூமன் ரைட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணது தான் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறது, பார்லிமெண்ட் அது மாதிரி ஒரு ரெகுலரான இது இருக்கும். ஸோ வந்து கான்ஸ்டியூஷனில் எல்லா பார்ட்டுமே வந்து ஹியூமன் ரைட்ஸை என்ஷூர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜென்ரலாக திங்க் பண்ணாமல் இது கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர்டிகல் சேஃப்கார்ட் ரைட் டு மேரி அ பர்சன் ஒன் சாய்ஸ்? யூபிஎஸ்சி 2019 கேட்ட கொஸ்டின். ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21, ஆர்டிகல் 25, ஆர்டிகல் 29. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. ஆர்டிகல் 21 includes personal liberty, right to choose partner is a liberty. இது வந்து என்னன்னா சஃபின் சஹான் கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. சிம்பிள். அது வந்து ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் தெரியும். நம்ம வந்து மேரேஜ்ன்றதும் ஒரு லைஃப்க்கு ரிலேட்டடாக வந்தோம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் சிம்பிளாக திங்க் பண்ணாலும் நான் ஆப்ஷன் பி ஆர்டிகல் 21 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இது வந்து 2018 கேட்டது. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் டு எலிஜிபிள் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் டீச்சர் இன் எ ஸ்டேட் எ பர்சன் வுட் பி ரிக்வயர்ட் டு possess a minimum qualification laid by the concerned state council of teacher education. Then, as per RTA Act, for teaching primary classes, a candidate required to pass teacher eligibility test conducted in accordance to National Council of Teacher Education guidelines. In India, more than 90% of education institutions are directly under the state governments. Which of the statements given above are correct? 1, 2, 2, 1, 3 and 3 only. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 2 only. மினிமம் டீச்சர் குவாலிஃபிகேஷன் வந்து யார் சொல்லிப்பாங்கன்னா NCTE தான் சொல்லிப்பாங்க, ஸ்டேட் கவுன்சில் சொல்ல மாட்டாங்க. TET is mandatory under the NCTE guidelines. More than 90% of education institutions are privately managed. எலிமினேஷன் டெக்னிக் எது மாதிரி யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கே தெரியும்.
ஸ்கூல்னா எடுத்துக்கினா ப்ரைவேட் ஸ்கூலா கவர்மெண்ட் ஸ்கூலில் அதிகமாக இருக்குன்னா ப்ரைவேட் ஸ்கூல் தான் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்கூலும் கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜஸ்ட் 1 or 2 டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க ப்ரைமரி ஸ்டேஜில். ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு எல்கேஜிலே நிறைய செக்ஷன் வருதா. ஸோ வந்து டீச்சர்னா ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் தான் அதிகமாக இருப்பாங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணால் ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். தென் வந்து ஆர்டிஐ ஆக்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வர அந்த நேஷனலைஸ் பண்ணுறதுனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம படித்தாவே ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக ஆன்சர் ஆப்ஷன் பின்னு நம்ம எடுத்துக்கலாம். Next question, இது UPSC 2018 கேட்ட கொஸ்டின். The Parliament of India can place particular law in 9th schedule of the Constitution of India. The validity of a law placed in 9th schedule cannot be examined by the any court. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ தான். இது வந்து 9th schedule வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஒரு சில ஷெடியூல்ஸ் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு அதுவும் பார்த்துக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன்னா வந்து எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. பார்லிமெண்ட் வந்து ஆர்டிகல் 31B வந்து இது பண்ணாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து இதுக்கு வந்து இருக்காது அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து ஐஆர் கோலை கேஸில் வந்து என்னென்னா ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து 9th ஷெடியூல் வந்து எந்த லாவும் இருந்தாலும் கான்ஸ்டியூஷன் அகேன்ஸ்டாக இருந்தால் செக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கன்ஃபார்ம் செக் பண்ணலாம் அப்படின்னு ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ரிகார்டட் மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரூல் ஆஃப் லா. இது வந்து UPSC 2018 கேட்ட கொஸ்டின். 1. லிமிடேஷன் ஆஃப் பவர்ஸ். 2. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. 3. பீப்புள் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கவர்மெண்ட். 4th லிபர்ட்டி அண்ட் சிவில் ரைட்ஸ். கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி 1 to 4. இது வந்து ஒரு கான்செப்ட். அது வந்து ஏவி டிஸ்கின்றவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிப்பாங்க. அதில் வந்து இந்த மென்ஷன் பண்ணாங்களே 3 பிரின்சிபல்ஸ் வந்து கொண்டு இருக்கும். இது வந்து கவர்மெண்ட் பாஸ் மஸ்ட் பி லிமிடெட் பை லா. அதுதான் மெயின் தீமும் கூட. தென் அடுத்த கொஸ்டின், ரைட் டு ப்ரைவசி. இது வந்து தேர்ட் டைம். அதாவது நம்ம ஏற்கனவே 2 டைம் பார்த்துட்டோம். இது மாதிரி எக்ஸாம்பிள் கேட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இதில் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஈஸியாக வந்து ஆர்டிகல் 21. ஸோ வந்து திரும்ப பாலிட்டியில் வந்து ஒரு சில கொஸ்டின் ரிப்பீட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுறது என்னோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் என்விஸ் பை ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் இன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இது வந்து 2017 கேட்ட கொஸ்டின். ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததே இதுதான். அது வந்து என்னது ஆர்டிகல் 23 and 24 வருமா. இதில் வந்து என்னது 23னா ஹியூமன் டிராஃபிக்ஸ். தென் வந்து 24னா அந்த சில்ட்ரன்ஸ் வந்து ஃபேக்ட்ரிக்கு வந்து அலோவ் பண்ணக்கூடாது. அதனால வந்து ஆப்ஷன் சின்னு எடுத்துக்கலாம். அன்டச்சபிலிட்டி ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்த்து தான் ஆர்டிகல் 17 வரும். ஆர்டிகல் 17 வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ப்ரொடெக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் வந்து அதை நம்ம வந்து கல்ச்சரல் ரைட்ஸ் அது கீழே வரும்ல, பாட்டமில் வரும்ல அந்த இது. ஸோ வந்து நம்ம ஆப்ஷன் சின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் மஸ்ட் ஒன் ரீட் எதுனா என்ன பார்ட்ஸ், அதனுடைய என்னென்ன ஆர்டிகிள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றது கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். Next question. In the context of India, which one of the following is the correct relationship between rights and duties? UPSC 2017 get a question. Rights are correlative with duties. Rights are personal and independent of society and duties. Rights, not duties, are important for personality development. Duties, not rights, are important for stability of the state. Correct answer என்னன்னா ஆப்ஷன் ஏ. என்னன்னா ரைட்ஸும் டியூட்டிஸும் கண்டிப்பாக இருக்கும். ஒருத்தருக்கு வந்து ரைட்ஸ், ஒரு சில ரைட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு சில டியூட்டிஸும் இருக்கும். இதை தான் பண்ணுங்க, இதை தான் மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து எல்லாருக்கும் ரைட்ஸ் போய் சேர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி சிம்பிளாக திங்க் பண்ணாவே நம்ம ஆப்ஷன் ஏன்னு ஈஸியாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒன் ஆஃப் தி இம்ப்ளிகேஷன் ஆஃப் ஈக்குவாலிட்டி இன் த சொசைட்டி இன் த ஆப்ஷன்ஸ் ஆஃப். இது வந்து UPSC 2017 கேட்ட கொஸ்டின். ஏ ப்ரிவிலேஜஸ், ரெஸ்ட்ரெயின்ஸ், காம்படிஷன், ஐடியாலஜி. ஒரு சொசைட்டியில் வந்து ஈக்குவாலிட்டி எல்லாமே ஒரு அளவுக்கு ஈக்குவலாக சமமாக வந்து பண்ணால் ப்ரிவிலேஜ் வந்து இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து எல்லாமே ஒரு அளவுக்கு காமனான இருப்பாங்க, ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ண முடியும். ஸோ வந்து ஆப்ஷன் ஏ இதில் வந்து ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் லாஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். UPSC 2017 கேட்ட கொஸ்டின். ரைட்ஸ் ஆர் கிளைம்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் அகேன்ஸ்ட் தி சிட்டிசன்ஸ். ஆப்ஷன் பி, ரைட்ஸ் ஆர் ப்ரிவிலேஜஸ் இன்கார்பரேட்டட் இன் தி கான்ஸ்டியூஷன். ஆப்ஷன் சி, ரைட்ஸ் ஆர் கிளைம்ஸ் ஆஃப் தி சிட்டிசன் அகேன்ஸ்ட் த ஸ்டேட். ஆப்ஷன் டி, ரைட்ஸ் ஆர் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் ஃபியூ சிட்டிசன்ஸ். கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தான். இது வந்து எது மாதிரி எலிமினேட் டெக்னிக்ஸ் பண்ணலாம்னா வச்சுங்களேன், ஃபியூ சிட்டிசன்ஸ் மட்டும் ப்ரிவிலேஜ் கொடுத்துப்பாங்களா, கண்டிப்பாக இருக்காது. ஆப்ஷன் டி வந்து தூக்கிடலாம். ரைட்ஸ் வந்து என்னன்னா கான்ஸ்டியூஷனில் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கான்ஸ்டியூஷனில் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஜென்ரலாகவும் இருக்கும்ல ரைட்ஸ்னாவே. கான்ஸ்டியூஷன் சொன்னால் மட்டும்தான் ரைட்ஸா, ஜென்ரலாகவும் ஒரு சில ரைட்ஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து ஆப்ஷன் பியும் இது பண்ணிக்கலாம். ஆப்ஷன் ஏ அண்ட் சி பாருங்களேன். ரைட்ஸ் ஆர் கிளைம்ஸ் ஆஃப் ஸ்டேட் அகேன்ஸ்ட் சிட்டிசன் அப்படியெல்லாம் இருக்காது. சிட்டிசன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நம்ம ஒரு சில நம்மளோட ரைட்ஸ் மிஸ் ஆச்சுன்னா நம்ம கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணி பண்ணிடுறாங்களே. ஸோ அதை அந்த கீ பாயிண்ட் நம்ம கிளிக் பண்ணால் கூட ஆப்ஷன் சி நம்ம ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபண்டமெண்டல்ஸ் ரைஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.